இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்தார்கள். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விக்கிரகங்கள் பின்னால் சென்றபடினாலே தேவன் அவர்கள் மேல் கடுங்கோபமாக இருந்து அவளை சிதறடித்தார். ஆனால் அந்த தண்டனை காலம் முடிந்த பிறகு அவள் இந்த சிறையிருப்பின் தேசமாகிய பாபிலோனிலிருந்து திரும்ப எருசலேமுக்கு வரப்பண்ணினார். திரும்ப எருசலேமுக்கு வரப்பண்ணும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்தம், அவளை ஆசீர்வதிப்பேன், அவளை மீண்டும் கட்டுவிப்பேன், அவளுக்கு நன்மை செய்வேன் என்பதாக இருந்தது. ஆனால் அவர்கள் எருசலேமுக்கு திரும்ப வந்த பொழுது எருசலேம் பாழாய் கிடந்தது. அவர்கள் ஏழ்மையில் காணப்பட்டார்கள். அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை. அந்த ஆலயத்தை திரும்ப கட்ட முயற்சிக்கிறார்கள். பல தடைகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் காணப்பட்டது. அவ்விதமான சூழ்நிலையில்தான் தேவன் அவளோடு கூட பேசினார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார். இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். எப்பொழுதெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மிடத்தில் ஓடி வந்து தம்முடைய தூதர்கள் மூலமாக நம்மை தட்டி எழுப்பி நம்மை பேசுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.